ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸு குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பரு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே கம்பாரிசன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான கொஷின் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் முக்கியமான கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல, இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னா மினிமம் இந்த கொஷின்ஸையாவது கம்பேர் பண்ணி படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணோம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், சரிங்களா? அதனால் இந்த கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது 2 மார்க் கொஷின். ஸோ அந்த 2 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிச்சிருங்க. லைக் டியர் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ கம்பல்சரி கொஷின் எந்த மாதிரி கேட்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 17 கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது அந்த கால்குலேஷன் கொஸ்டின் மாதிரி. ஸோ அந்த கம்பல்சரியை மார்க் பண்ணி வச்சிங்க. அதே போல் 3 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது செகண்ட் செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்ப்போம். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை படிங்க, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா அதிலே மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 24 கொஷின் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி கடைசி 2 மார்க்ஸில் ஃபைனலாக இருக்கிறது தான் கம்பல்சரியாக கேட்பாங்க. இந்த கொஷின் பேப்பரில் 17 கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட், நியூட்டன் தேடலாம், ரேடியன், பவரு இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. இந்த 2 மார்க்கை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, சரிங்களா? இந்த கம்பல்சரி கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. அதே போல் ரிலேஷன் பிட்வீன் டர்க்யூ அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், சரிங்களா? இதையும் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு. ஸோ இது 3 மார்க் கொஷின். இதை நோட் பண்ணி வச்சுங்க. 3 மார்க்ஸில் கம்பல்சரி பாருங்கள், 33 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அல்லது டஃப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸு, அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்டு இதெல்லாமே திருப்பி கேட்கக்கூடியது. அதே போல் ஷோ த இம்பல்ஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்கக்கூடியது. அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. ஸோ இந்த கொஷினில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில் கம்பல்சரி 33, சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய கொஷினும் நீங்கள் என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. இதில் 2 கம்பல்சரியில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது பாருங்கள். வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க, நியூட்டன் செகண்ட் லா, அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ், சரிங்களா? மினிமம் இந்த கொஸ்டினில் நமக்கு 10 5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரு 10 5 மார்க்ஸு, செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 10 5 மார்க்ஸ், சரிங்களா? இதையே நீங்கள் ரிப்பீட்டடாக படித்தாலுமே உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 2 to 3 ஆர் 4 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. டீட்டெயில் த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. பேரலல் ஆக்சிஸ் தேரம் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க்கு எனர்ஜி தேரம், சரிங்களா? இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் டெரைவ் த கைனெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் மோஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இதெல்லாமே படிச்சிருங்க. ஸோ 5 மார்க்ஸ் என்னென்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இது செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு இதெல்லாமே படிச்சிருங்க. யூனிட்டு, ரவுண்டிங்கு, டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி இது 5 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுங்க. அதே போல் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு டைப்ஸ் ஆஃப் எரர் இதெல்லாமே நிறைய டைம் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அதே போல் பேரலல் ஆக்சிஸ் தேரம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? இதெல்லாமே பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி படிச்சிருங்க. மினிமம் இந்த 2 செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையாவது படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.